ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னை கஷ்டப்படுத்துகிற உன் தலைவிதியை மாற்றி அமைச்சு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன் குடும்பத்தில் தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகளும் வீண் செலவுகளும் நோய் நொடிகளும் நிம்மதியில்லாத வாழ்க்கையும்னு அத்தனையுமே மாற்றி அமைச்சு உன் தலைவிதியையே உயர்வானதாக எழுதுவதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். நான் உன்னை பாதுகாக்கும் போது இனி யாராலும் உனக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது. நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை தருவேன். நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உடஞ்சு போகாதே. முடிஞ்ச வரைக்கும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கண்டுக்காம இருக்க கற்றுக்கோ. அனைத்தையும் மீறி அனைத்தையும் மாற்றி உன்னால் ஜெயிப்பதற்கு உன் தலைவிதியை நான் எழுதி வைக்கிறேன். உன் அன்புக்கு உண்மையானவர்கள் ஒருபோதுமே உன்னை உடைஞ்சு போக விட்டுட மாட்டாங்க. அப்படி யாராவது உன் மனசு உடையும்படி உன்னை காயப்படுத்தும்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவர்கள் உன் அன்புக்கு தகுதியானவர்கள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் உன் வீட்டு வாசலுக்கு வந்து உனக்கான நல்லதை செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. இருந்தாலும் உன் தலைவிதியே உனக்கு எதிராக எழுதப்பட்டிருப்பதாலும் நீ செஞ்ச பாவ காரியங்களும் வருஷ கட்டி நிற்கிறதாலையும் தான் நான் செய்யக்கூடிய நல்லது உனக்கு தடையாக இருந்தது. அதாவது நான் செய்யக்கூடிய நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பல தடைகளும் தடங்கல்களும் உன்னை சுற்றி ஆக்கிரமிச்சிருந்தது. இருந்தாலும் என்னை நம்பி என்னை சரணடைந்து என்னையே எதிர்பார்த்து காத்திருக்கும் உன்னுடைய எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்த போறேன்ற அந்த உண்மையை சொல்வதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். நீ எப்போதுமே தீய வழியில் தவறான விஷயங்களை செய்யாதே. எப்பொழுதும் நேர்மையாக இருந்தீனா நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும். நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய நீ எல்லா இடங்களிலும் உயர்ந்து சிறப்பாய் வாழ்வாய். துன்பங்கிறது மாறுபடும், ஆனால் என் அருள் எப்போதும் மாறாது என் செல்லமே. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், ஆனால் என் அருளால் உன் வாழ்க்கையில் நீ உயர்வை பெறத்தான் போகிறாய். உன்னை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி போகிறது கூட ஒரு வகையில் நாகரிகம்தான். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் தீரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி நீ நினச்சது போல உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ தர்மம் செய்ய பழகு. நீ தர்மம் செய்யும்போது உன் கண்ணெதில் வந்து இந்த கருப்பசாமி நானே கூட கையேந்திக்கிட்டு நிற்பேன்றதை புரிஞ்சுக்கோ. யார்கிட்டையும் முகம் சுளிக்காம, யாரையும் திட்டி யார் மனசையும் காயப்படுத்தாம, எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா நீ நடந்துக்கிட்டு உன் மனசையும் அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழும்போது எந்த விதமான சூறாவளியும் உன் வாழ்க்கையில் வராம நான் உனக்கு துணையா பாதுகாப்பா இருப்பேன். இப்போது உன் தலைவிதிப்படி நீ படுற அத்தனை கஷ்டங்களையும் மாற்றி அமைச்சு கூடிய சீக்கிரமே உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். நீ நினைச்ச எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் முடிஞ்சு போயிடுச்சு என் செல்லமே. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதானதாக இருக்க போது எல்லா ஆபத்துகளிலிருந்தும் முழுமையாக உன்னை காப்பாற்றி நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். என் அனுமதி இல்லாமல் யாராவது உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்க, ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க உன்னை நெருங்குவதற்குள்ளாக நான் அவங்க வாழ்க்கையை ஒரு வழி பண்ணிடுவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கடுகளவு கூட கலங்க வேண்டாம். பொறுமையாக இரு, என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் சிறப்பாய் செய்வதற்கு நான் காத்திருக்கேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்கவில்லை என்பதை புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி எல்லாமே உனக்கு சுகமாக சந்தோஷமாக இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். சிக்கல்களை பற்றி யோசிக்க வேணாம். என் திருவடி உன் துன்பங்களை மாற்றும். என்னையே நீ சரணடையும் போது அது உன் மனசில் அமைதியை கொடுக்கும். உன் வாழ்க்கையை நலமானதாக மாற்றிடும். தடைகள் பல வந்தாலும் உன் வெற்றியை தட்டி பறிக்க கூட்டமே வந்தாலும் எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமா நில்லு. நீ முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது என் செல்லமே.
நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வெற்றிக்கான படிக்கட்டுகள்ங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக மாற்றி நீ சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையில் வெற்றி வெளிச்சத்தை உருவாக்க போகிறேன். இருள் அடர்ந்து கிடக்கும் பாதையில் நீ போனாலும் என் அருள் உனக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டும். உன் மனசில் இன்னும் தைரியம் வளரட்டும். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த பயமும் உன்னை அணுகாத அளவுக்கு எல்லா விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். உன் அன்புக்கு நான் கட்டுப்பட்டதால தான் உன் பக்திக்கு உணர்ச்சி வசப்பட்டு உன் பக்திக்கு பயப்பட்டு அதற்கான பலனை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே பயமோ ஏமாற்றமோ வேணாம். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்பமும் அமைதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் மலரும்படி இந்த கருப்பசாமி எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பேன் என்று